ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, எதற்காக இவ்வளவு சோகம்? வாழ்க்கையையே வெறுத்து எதற்காக அமர்ந்திருக்கிறாய்? வாழ்க்கையை நினைத்து ஒரு பொழுதும் ஒரு நொடியும் கஷ்டப்படாதே. இந்த வாழ்க்கையை தந்தது நான், உன்னை பிறக்க வைத்தது நான். இந்த வாழ்க்கையில் இப்பொழுது கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும் விதத்தை கொடுத்தது நான். இதற்கு கொடுத்ததற்கு காரணம் நீ செய்த கர்ம பலனால்தான். நிச்சயமாகவே நீ தவறு செய்திருந்தாய், அதனால் நான் உனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுத்தேன். அதே நேரத்தில் நீ நல்லதையும் செய்தாய், அதற்கான நல்லதையும் நான் தர வேண்டும். உன்னை ஒரு நாளும் நான் ஏமாற்ற மாட்டேன், அதை நீ தெரிந்து கொள். உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக நீ பல முயற்சிகளை எடுக்கிறாய். ஆனால் எந்த முயற்சியும் உனக்கு சாதகமாக இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று தெரிந்து கொள், நீ செய்து கொண்டிருக்கும் விஷயங்கள் அனைத்தும் இனி அனைத்தும் சாதகமாக அமையும். உன்னுடைய குடும்பத்தில் எல்லாரும் உன்னை பாராட்டாவிட்டாலும் பரவாயில்லை, நான் உன்னை பாராட்டுகிறேன். நிச்சயமாக உன்னை பாராட்டித்தான் ஆக வேண்டும். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நீ செய்து கொண்டிருக்கும் விஷயத்திலும் எவ்வளவு உறுதியாக இருக்கிறாய், உன் மனதில் எவ்வளவு தன்னம்பிக்கையாக இருக்கிறாய். எவ்வளவுதான் நான் கஷ்டத்தை உனக்கு திணித்தாலும் நீ அதிலிருந்து மீண்டு வந்து விடுவோம் என்று நினைக்கிறாய். இந்த சாயை மழை போல நம்புகிறாய். தங்கமே, யாரும் உன்னை புரிந்து கொள்ள வேண்டாம், யாரும் உன்னை பாராட்ட வேண்டாம். உன்னுடைய செயலில் நீ நம்பிக்கையாகவும் பொறுமையாகவும் இருக்கும் பட்சத்தில் உனக்கான அனைத்தும் உன்னை தேடி தானாக வரும். பாராட்டாத வாய்கள் கூட உன்னை பார்த்து வியக்கும். தங்கமே, யாரும் உன்னை பாராட்ட வேண்டும் என்ற அவசியமில்லை. மேலிருக்கிறான் பார், அந்த தெய்வமானவன் உன்னை பாராட்டி சீராட்டி கரை சேர்ப்பான். நான் இருக்கிறேன். எந்த ஒரு நிலையிலும் மனம் மட்டும் சோர்ந்து விடாதே. யாருமே நம்மளை எந்த ஒரு விஷயத்திலும் ஊக்குவிக்கவே இல்லை. நம்மை செய்து விடுவோம், நீ செய்வாய், நீ நல்லது செய்வாய், நீ இப்பொழுது தோற்றுவிட்டாய், இன்னும் அடுத்த கட்டம் வெற்றி பெற போகிறாய் என்று யாருமே நம்மளை தோள் தட்டி கொடுக்கவே இல்லை. நம் விழும் பொழுது தாங்கி பிடிக்க யாருமே இல்லை என்றெல்லாம் நினைக்காதே. உன்னை தாங்கி பிடிக்கவும் உன்னை பல மடங்கு உயர்த்தி கரை சேர்க்கவும் இங்கு நான் இருக்கிறேன். கடவுளுடைய துணை உனக்கு அனுகிரகமும் உனக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. நீ செய்யும் பூஜையும் நீ செய்யும் அனைத்து விஷயங்களும் உன்னை காப்பாற்றும். நீ செய்யும் உணவு தானமும் நீ செய்யும் துணி தானமும் எல்லாமே உன்னை காப்பாற்றி உன்னை வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலைமைக்கு அழைத்து செல்லும். யாரையுமே நம்பி எதையுமே செய்யாதே. உன்னை நம்பி எது வேண்டுமானாலும் செய், அது நிச்சயமாக வெற்றி பெறும். நான் நல்லதுக்காக சொல்கிறேன், கலங்காமல் இரு, எல்லாம் நல்லதாகவே நடக்கா. ஓம் சாய்ராம்.